ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 34 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75 செட் பண்ணுவோம். இப்போது இந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். டேர்ன் ஓவர் ஆஃப் பாரத், இங்கே வந்து இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்துடும் மார்ட் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த ஃபர்னிச்சர் இங்கே வர்றப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஹைஃபன் கொடுத்து TURE அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அடிப்போம், ஃபுல்லாக தானே அடிப்போம். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக தானே நம்ம அடிப்போம். அப்போ வந்துட்டு அங்கே ஹைஃபன் வராது, சரிங்களா? ஹைஃபன் எதனால் கொடுத்துருக்காங்க, அதாவது அது முழு வார்த்தையை சுருக்கி அடிக்கிறதுனால அங்கே நான் ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபுல்லாக தான் அடிப்போம், இந்த மாதிரி ப்ரீஃபாக தான் இங்கே வந்துட்டு அடிக்க போகிறோம். அப்போ அந்த ஹைஃபன் வராது, அந்த கவுண்டிங் வந்துட்டு நம்ம எடுக்க மாட்டோம், சரிங்களா? அப்போ இதோட கவுண்டிங் பாருங்கள். ஸோ ஃபார்மேட் பிரகாரம் 65, அதோட கவுண்டிங் 34 மைனஸ் பண்ணுறோம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 31 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 32 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கிடைக்கிற வேல்யூ கூட 10 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 26, சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ 26 அந்த டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இந்த டேர்ன் ஓவர் ஆஃப் பாரத் ஃபர்னிச்சர் மார்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம கேப்ஸில் அடிப்போம், சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலம்லேருந்து தான் கால்குலேஷன் போடுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 டிஜிட்டில் இருக்குது, இந்த இயர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 டிஜிட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த காலம்லையே வேல்யூஸ் பெருசா இல்லை ஹெட்டிங் பெருசா அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வந்து 6 டிஜிட் இருக்குது, ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இது 7. அப்போது இந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இதோட கவுண்டிங் தான் நம்ம எடுப்போம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் காலம்லேருந்து தான் கால்குலேஷன் போடுவோம். ஸோ ரைட் சைடு மார்ஜின் என்ன, 75, அதை எடுத்துக்கோங்க. மைனஸ் லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் வேல்யூ தான் பெருசு, 7 இருக்குது, சரிங்களா? 7 +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். 7 + 2 9, சரிங்களா? ஏன் வந்துட்டு நம்ம +2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த காலம்கான லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த காலம் லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஸ்கேல் பென்சிலை வச்சு போடுவோம். அப்போ இந்த லைனுக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இங்கே +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். 7 + 2 9 வந்துடும். மைனஸ் பண்ணுறோம், 66. இது அப்படியே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம், சரிங்களா? ஜூலை, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் பெருசு எல்லாமே 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த காலமில் எது பெருசு, ஹெட்டிங்கா இல்லை வேல்யூவா? வேல்யூ தான் பெருசு. ஏன்னா இது ரெண்டும் 4 டிஜிட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. ஸோ 6 + 2 8 வரும். மைனஸ் பண்ணால் 58. இது அப்படியே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம். ஸோ ஏப்ரல் 5 டிஜிட்டில் இருக்குது, இயர் வந்து 4 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6, சரிங்களா? அப்போ வேல்யூஸ் தான் பெருசு, காலம்லேயே 6 டிஜிட் தான் பெருசு. 6 + 2 8, நம்ம மைனஸ் பண்ணால் 50. அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் இப்போ ஃபஸ்ட்டு காலம் ஜான்வரி, இது வந்து 7 டிஜிட்டில் இருக்குது. ஹெட்டிங் இயர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட். அப்போ இந்த காலம்ல எது பெருசு, 7 தான் பெருசு, ஹெட்டிங் தான் பெருசு, சரிங்களா? ஜான்வரி அப்படிங்கிறது தான் பெருசு. ஸோ 7 + 2 9, மைனஸ் பண்ணால் 41. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து லைனோட வேல்யூ, சரிங்களா? இந்த லைனோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது எது எது எந்தெந்த இடத்துல அடிக்கணும், டைப் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 66 + 2 68, 58 + 2 60, 50 + 2 52, 41 + 2 43. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு டைப் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம், சரிங்களா? இது கிடையாது, இதை தான் எடுத்துப்போம், மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த கால்குலேஷன். ஸோ ஐட்டம் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது, ஐட்டம் ஆஃப்ங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 9. அப்போ எது பெருசு, ஃபர்னிச்சர் தான் பெருசு, அதுதான் 9, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இதுதானே, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 41, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் மைனஸ் பண்ணுங்க 31, மைனஸ் இதில் எது பெருசு,
ஃபர்னிச்சர் தான் பெருசு. ஸோ 9. ஸோ 31 மைனஸ் 9 22. 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த வேல்யூ கூட 10 ஆட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மார்ஜின் லெஃப்ட் மார்ஜினை 10 இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசி ஆட் பண்ணிடுங்க. ஸோ 21 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? ஃபர்னிச்சருக்கு ஐட்டம் ஆஃபாக நம்ம சென்டர் பண்ணணும், அதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இந்த லைன் அடிச்சிட்டோம். அடுத்து வர்றோம், ஐட்டம் ஆஃப் அப்படிங்கிறத அடிக்கணும். நம்ம எதுக்கு டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம 21 அப்படிங்கிற டிகிரியில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத அடிப்போம் அப்படின்னா இது இங்கே அடிக்கணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதோட கவுண்டிங் 9, இதோட கவுண்டிங் 7. ஸோ 9 மைனஸ் 7 டிஃப்ரென்ஸ் என்ன? 9 மைனஸ் 7 டிஃப்ரென்ஸ் 2. அப்போ முன்னாடி ஒரு எழுத்து பின்னாடி ஒரு எழுத்தை விட்டுறலாம். இது வந்து 21 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்து விட்டுட்டோம். 22வது டிகிரி, அதாவது 22 அப்படிங்கிற டிகிரியில் வந்துட்டு நம்ம ஐட்டம் ஆஃப் அப்படிங்கிறத அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு, டிஃப்ரென்ஸ்னால் என்ன, நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடியும் பின்னாடி ஈவனாக விடுறோம், அவ்வளோதான். ஒருவேளை டிஃப்ரென்ஸ் இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 2வாக இருக்கனால முன்னாடி 1 பின்னாடி 1, டிஃப்ரென்ஸ் 3ஆக இருந்தால் முன்னாடி 2 பின்னாடி 1, அந்த மாதிரி. டிஃப்ரென்ஸ் 4ஆக இருந்தால் முன்னாடி 2 பின்னாடி 2, இந்த மாதிரி ஈவனாக விட்டு டிகிரி வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து இங்கே வந்துடலாம். இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? ஜான்வரி தான் பெருசு, அதுதான் வந்துட்டு 7 டிஜிட்டில் இருந்தது. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 43. ஸோ 43 அப்படிங்கிற டிகிரியில் ஜான்வரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிச்சிடறோம். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடும் ஏப்ரல். ஸோ இந்த காலமில் எது பெருசு? உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. 6 டிஜிட்டில் இருந்தது. இது வந்து 5, இது 4. அப்போ வேல்யூஸ் தான் பெருசாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 52. அப்போது 52 அப்படிங்கிற டிகிரியில் 6 டிஜிட், இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 52வது டிகிரியில் நம்ம அடிப்போம். ஓகேங்களா? அப்போது 52வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 52ல் அடிக்கிறோம். ஓகே, இதை எப்படி அடிப்போம்? இதோட கவுண்டிங் 6, இதோட கவுண்டிங் 5. டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு ஒன்று தான். அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டுறலாம், 53. சரிங்களா? அடுத்தது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 53. அப்போ 53 டிகிரியில் ஏப்ரல் அடிப்போம். அடுத்து இந்த காலம். ஸோ இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குது, இயரும் 4 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு, 6 டிஜிட்டில் இருக்குது. நம்ம என்ன டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம்? 60. அப்போது 60வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்க எல்லாமே 60வது டிகிரியில் அடிக்கிறோம். ஸோ இது எப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு 6 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இல்லையா? 6 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விடுவோம். 61வது டிகிரியில் ஜூலை அப்படிங்கிறத அடிப்போம். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், அக்டோபர் அப்படிங்கிறது 7 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலமில் 7 டிஜிட்டில் இருக்க இந்த ஹெட்டிங் தான் பெருசாக இருந்தது. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி 68. இப்போ 68வது டிகிரியில் நம்ம வந்துட்டு அக்டோபர் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? அப்போது ஹெட்டிங், அதாவது மேலே இருக்க இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. கீழே இருக்க இந்த இயரையும் பார்த்துடலாமா? இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம்? நம்ம ஜான்வரி தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருந்துச்சு. ஓகே, 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி வந்துட்டு 43 அப்படிங்கிற டிகிரியில் இது அடிப்போம். இயர் எப்படி அடிப்போம்? 7 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 7 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ் 3 வருது. முன்னாடி 2 பின்னாடி 1 விட்டலாம். 43 44 விட்டால் 45 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த இயரை அடிப்போம். ஓகேங்களா? இப்போ ஹோலாகவே பார்த்துடலாம், உள்ளேயும் பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டிஜிட்டில் இருக்குது, RS டாட். ஃபுல்லாக நம்ம அடிக்க மாட்டோம். ருப்பீஸ்னு RUP ஃபுல்லாக அப்படியே நம்ம ப்ரீஃபாக அடிக்க மாட்டோம். RS டாட் அப்படிங்கிறத நம்ம அப்படியே அடிப்போம். இதில் அப்படி தானே கொடுத்துருக்காங்க, எல்லா காலம்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருக்க மாதிரியே அடிச்சிருவோம். RS டாட் அப்படிங்கிறது 3 டிஜிட்டில் இருக்குது, டாட்டோட சேர்த்து 3 டிஜிட். ஸோ இந்த காலமில் ஹெட்டிங் ஜான்வரி தான் பெருசு. ஸோ 7 மைனஸ் 3 டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 4. முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டலாம். 43 44 விட்டால் 45ல் ருப்பீஸ் அப்படிங்கிறத, அதாவது RS டாட் அப்படிங்கிறத அடிச்சிட்றோம். இங்கே உள்ளே பாருங்கள், இது எல்லாமே 6 டிஜிட்டில் இருக்குது, இது மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ 6 டிஜிட்டில் இருக்கிறது. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை இந்த வேல்யூ, அதாவது இந்த 9500 அப்படிங்கிறது இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காலமில் ஃபஸ்ட்டு காலமில் உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? ஓகேங்களா? இந்த காலமில் ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட். ஓகே, உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஓகே, அதை விட கம்மியாக இருக்க டிஜிட்டும் இருக்குது, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இது 7 டிஜிட், 6 டிஜிட் இருக்கிறது எப்படி அடிப்போம்? 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1, முன்னாடி ஒரு வேல்யூ விட்டுருவோம், 44 அப்படிங்கிற டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதை இங்கே வந்து இது டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ இதுவும் 6 டிஜிட் தான். 10,900 அப்படிங்கிறது இங்கிட்டு வந்துடும், 14,655 அப்படிங்கிறது இங்கிட்டு வரும். சரிங்களா? அப்போ அதுவும் வந்துட்டு 6 டிஜிட்டில் தான் இருக்குது. 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 44வது டிகிரியில் அடிப்போம். இது மட்டும் எத்தனை டிஜிட்டில் இருக்குது? நம்மளுக்கு 5 டிஜிட் தான் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும், இந்த வேல்யூலாம் சென்டர் பண்ணணும். ஆனால் அதை விட கம்மியாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிஜிட் வைஸ் தான் அடிப்போம், மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போது டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்போ லாஸ்ட்டு 3 டிஜிட் இது. ஓகே, கமாக்கு நேராக கமா, இந்த 2 எந்த டிகிரி அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா 2க்கு நேராக தான் 9 வரும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்படித்தான் நம்ம அடிப்போம். இப்போ இந்த 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 44வது டிகிரி. அப்போது 44, 45வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம், 9,500 அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ பெருசுக்கு இதை சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். ஒருவேளை வெறும் 500 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட், அப்போ இந்த 5 எந்த டிகிரி அதுக்கு நேராக. வெறும் 30ன்னு இருந்ததுன்னா அப்போ 30 இங்கே வரும், அப்போ இந்த 0 எந்த டிகிரி அதுக்கு நேராக. அப்படி தான் அடிக்கணும். சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து இதை பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், அதாவது உள்ளே இருக்க காலமில் வேல்யூஸ் தான் பெருசுன்னு பார்த்தோம். 52, இது 53ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். 6 - 4 இயர் பார்க்கணும் இல்லையா? 6 - 4 டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுறலாம். 53ல் இதையும் அடிக்கிறோம். சரிங்களா? இதுவும் 53ல் தான் அடிக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படி அடிப்போம்? இது 3 டிஜிட்டில் இருக்குது. 6 - 3 டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1, 52, 53 விட்டால் 54ல் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு அடிப்போம். 6 டிஜிட்டில் இருக்க எல்லாமே 52ல் அடிப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ அது எல்லாமே 60வது டிகிரி. இது வந்துட்டு ஜூலை அப்படிங்கிறது 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட் தான். அப்போது ரெண்டுமே சேம், இதுவும் 4 இதுவும் 4. அப்போது 61வது டிகிரி தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே 61ல் இந்த இயரும் அடிச்சிடறோம். ஏன்னா இது ரெண்டுமே சேம் டிஜிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது எந்த டிஜிட்டில் இருக்குது? 3 டிஜிட்டில் இருக்குது. காலமில் எது பெருசு? 6 டிஜிட் தான் பெருசு. 6 - 3 டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1. அப்போ 60, 61 விட்டால் 62வது டிகிரியில் இந்த ஆர்எஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்த காலமில் ஹெட்டிங் தான் பெருசுன்னு பார்த்தோம். 7 டிஜிட்டில் இருந்தது, ஃபைன் பண்ண டிகிரி 68. அப்போது இயர் பார்த்தீங்கன்னா 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1, 68, 69 விட்டால் 70வது டிகிரியில் இந்த இயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் இருக்குது. 7 - 3 டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2, 68, 69வது விட்டால் இதுவும் 70வது டிகிரியில் நம்ம அடிப்போம். சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1, 68 விட்டால் 69வது டிகிரியில் இது எல்லாமே அடிப்போம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த வேல்யூ மட்டும்தான் 5 டிஜிட். சரிங்களா? ஸோ இங்கே 3க்கு பதிலாக 8 வரும். டிஆர்எஸ்னால் என்ன? டிரான்ஸ்லேட். ஸோ இந்த வேல்யூ அப்படி இங்கே வரும், இந்த வேல்யூ அப்படி இங்கே வரும். இங்கே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 இங்கே வரும், 1 இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே சோஃபா -கம் -பெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடிலாம் நம்ம ஸ்பேஸ் விட தேவையில்லை. அதே மாதிரி இதை பாருங்கள். இப்போது இது வந்துட்டு சோஃபா செட்ஸ் அப்படிங்கிறது, இந்த டேக்வுட் சோஃபா செட்ஸ் அப்படிங்கிறது ஒரே லைன் தான். அது ரொம்ப தள்ளி வந்துடும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் காலம் வரைக்கும் வந்துடும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, சோஃபா -செட்ஸ் அப்படிங்கிறத கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது செட்ஸ் அப்படின்னு கீழே கொண்டு வந்துடுறப்பே என்ன பண்ணிடணும், அதோட கண்டினியூஸ் தான் அடுத்த லைன் கொண்டு வரும். முன்னாடி 2 லெட்டர் விட்டுட்டு ஏக்கு நேராக எஸ்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்.
சரிங்களா? எல்சினா என்ன அர்த்தம்? லோயர் கேஸ். அப்போ எஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். சரிங்களா? இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். ஏக்கு நேராக தான் அடிக்கணும். ஏன் முதல் 2 எழுத்தை விடுறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஸ் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம விடுறோம். சரிங்களா? அப்போ செட்ஸ் அப்படின்னு அடிச்சிட்டோம்னா இந்த செட்ஸுக்கு நேராக தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே அடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், டேக்வுட், டைனிங், டேபிள்ஸ் அண்டு சேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேபிள்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? டிஇ விட்டு ஏக்கு நேராக ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏக்கு நேராக தான் சேர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? டைனிங் அப்படிங்கிறது ஒரு லைன், இது வரைக்கும் ஒரு லைன். அதுக்கு அடுத்த லைன் வர்றோம், 2 ஸ்பேஸ் விட்டு ஏக்கு நேராக டேபிள்ஸ் அண்ட் அடிக்கிறோம். டேபிள்ஸ் அண்ட் அப்படின்னு அடிக்கிறோம். அதுக்கு அடுத்த லைன் வர்றோம், ஏக்கு நேராக சேர்ஸ் அப்படின்னு அடிக்கிறோம். இந்த சேர்ஸ்க்கு நேராக இந்த வேல்யூஸ் வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? இன்னொரு விஷயம், ஒவ்வொரு லைனும் அடிச்சுட்டு ஒவ்வொரு லைன் அடிக்கிறீங்கன்னா டபுள் டிக் விட்டு அடிக்கணும். அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. இது வந்து ஃபார்மேட்டில் இருக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 34 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.